அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா, நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செல்வத்தை கணக்கில் அடங்காத கொட்டி கொடுக்கும் ரொம்ப எளிமையான அல்லாஹ்வுடைய திருப்பெயரை தான் பார்க்க போகிறோம். அதோட சிறப்பு என்னன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி ஓதணும், அதன் மூலயமா நமக்கு அல்லாஹ் எவ்வளோ பலனை கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செல்வத்தை கணக்கில் அடங்காத கொட்டி கொடுக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பெயர், திருநாமம். நம்ம எல்லோரும் வளமையாக இதை கடைப்பிடிச்சுக்கணும். பொதுவாக அல்லாஹ்வுடைய திருப்பெயர் 99 பெயரையும் நம்ம ஓதும்போது அல்லாஹ் நமக்கு பல பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறான், பல செல்வங்களை நமக்கு அள்ளி கொடுக்குறான். ஒவ்வொரு திருப்பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு திருப்பெயருக்கும் ஒவ்வொரு பலனையும் அல்லாஹ் கொடுக்குறான். அதே மாதிரி அதை வழக்கமாக ஓதி வர்றவங்களுக்கு பல சிறப்பம்சங்களை எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். நம்ம இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனப்பாடம் பண்ணி நம்ம எல்லோரும் ஓத கற்று வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் செல்வத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பல வீட்டில் பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனைகள், வறுமை, துன்பம் இப்படின்னு பல விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து என்ன செய்யலாம், இதற்கான தீர்வு என்ன, என்ன செஞ்சால் நம்மளுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும், நம்மளுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து தனிமையில் உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அதற்கான வழி உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது, உங்கள் கையிலே இருக்குது. அல்லாஹ் வேற எங்கேயும் இல்லை, உங்களுடைய தொண்டை குழியில தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் நம்மளை சும்மா படைக்கலை. இந்த துனியாவில் நம்மளை இறக்கும் போது நம்மளோட சேர்ந்து பல ஆயத்துகளையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான், பல குரான் ஹதீஸ்களை இறக்கியிருக்கிறான். உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கானதை நீங்கள் ஓதி அதற்கான பலனை அடைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நம்ம அதை தெரிஞ்சுக்காம, தெரிஞ்சாலும் கடைப்பிடிக்காம இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைக்கு நம்ம ஆளாகி கடனில் மாட்டிக்கிட்டு மனக்குழப்பத்திலையும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவில் போய் அது முடியறதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம்தான். முதல்ல 5 வக்கத்து தொழுகையை கடைப்பிடிச்சுக்கோங்க. எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது இதுதான். உங்களால் முடியல, ஃபரல் தொழுகையை மட்டுமே வளமையாக தொழுகிறதுக்கு கடைப்பிடிச்சு கொண்டுட்டு வாங்க. அப்படி நீங்கள் தொழுகும் போது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். தொழுகைக்கான பலன் என்னன்னு நம்மளோட சேனல்லே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அதை போய் பாருங்கள். தொழுகிறதுனால பல பிரச்சனைகள், பல தீர்வுகள் நமக்கு கிடைக்குது. 5 வக்கத்து தொழுகை இல்லாமல் தஹஜத்து தொழுகை, லுஹா தொழுகை இதெல்லாம் நம்ம தொழுகும் போது, இஸ்திஃபார் தொழுகை இதெல்லாம் நம்ம தொழுகும் போது இன்னும் அல்லாஹ் பலனை அதிகரித்து கொடுக்குறான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது நஃபில் 2 ரக்காயத்து தொழுதுட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வேலையில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மனசும் தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை முதல்ல எல்லோருமே கடைப்பிடிச்சு அன்றாட வாழ்க்கையில் கொண்டுட்டு வாங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனையை ஒன்று ஒன்றா தீர்த்து செல்வத்தை, நீங்கள் கேட்குற செல்வத்தை அல்லாஹ் உங்கள் கை நிறைய கொடுப்பான். நீங்கள் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அபுலாக்குவான். உங்களுடைய மனைவி மக்களை நல்லா வச்சிருப்பான் அல்லாஹ், உங்களுடைய குடும்பத்தை நல்லா வச்சிருப்பான். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான். நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது அதுதான். மன நிம்மதியான வாழ்க்கை நமக்கு வேணும். பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரணும். செல்வத்தை நமக்கு அல்லாஹ் கொடுக்கணும். யார்கிட்டையும் நம்ம கையேந்த கூடாது. நம்ம 10 பேர்த்துக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே நினைக்கிறது அதுதான். ஆனால் நம்ம எல்லோருமே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தான் நிற்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் பல பிரச்சனைகளை சந்திச்சு அதிலிருந்து ஒன்று ஒன்றா இப்போ தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வெளியில் வரும்போதே நம்ம அடைஞ்ச பலனை நீங்களும் அடையணும் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஓதி பலனடைஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது நான் மட்டும் ஓத கிடையாது, பல ஹதீஸ்களில் கூறப்பட்டு பல பேர் இதை செஞ்சு பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
நான் போடுற ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு துவாவும் சோதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்றை மட்டும்தான் நான் எடுத்து சொல்கிறேன். எவ்வளவோ ஆயத்து இருக்குது, ஆனால் சில ஆயத்துகளுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அதை ஓதும்போது 2 நாளில் நடக்கிற விஷயம் ஒரே நாளில் உங்களுக்கு நடக்கலாம். 10 நாளில் முடிகிற விஷயம் 5 நாளில் முடியலாம். அந்த மாதிரி ஆயத்துக்களாக எடுத்து தான் நான் போடுறேன். அல்ஹம்துலில்லாஹ், இதை நீங்கள் மன ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு ஓத ஆரம்பிங்க. நம்பிக்கையோடு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறான பழக்கங்களை மாற்றிக்கிட்டு நல்ல பழக்கங்களை நம்மளா கையில் எடுத்துக்கணும். இனிமேல் இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது, இனிமேல் நம்ம நல்லது மட்டும்தான் செய்யணும், தேவையில்லாத புறம் பேசக்கூடாது, தேவையில்லாத அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற சில தப்பான ஹேபிட்டை நம்ம மாற்றிக்கிட்டு சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு வரும்போது அல்லாஹ் உங்களோட துவாவை உடனே அங்கீகரிக்கிறான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னா உங்களோட துவா உடனே அங்கீகரிக்கப்படும். முதல்ல நான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கான துவா ஒன்று நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப எளிமையான ஆயத்து, அதையும் ஓதுங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது அதை ஓதுறதுக்கு. காலையிலையும் சாயங்காலமும் ஓதுங்க. அப்படி நீங்கள் ஓதிட்டு இதையும் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது உங்களுடைய வறுமை அடியோடு நீங்கி போயிடும். நீங்கள் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் போயிடும். செல்வத்தை அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான். ஏந்தன கை கீழே இறங்குறதுக்கு முன்னாடி உங்களோட துவா ஹபுலாக்கப்படும். ஆனால் ஒன்று, நான் சொன்னபடி நீங்கள் பண்ண தவறுகளை நீங்கள் திருப்பி செய்யக்கூடாது. அந்த தவறுக்கான மன்னிப்பை அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு திருப்பி செஞ்ச தப்பை திருப்பி செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறதோடு இல்லாமல் 5 வக்கத்து தொழுகையை கடைப்பிடிச்சி உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாஹ்வுடைய திருப்பெயரான யா வஹாப், இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதிகமாக வழங்குபவன். இந்த பேரை அன்னாடு நம்ம ஓதிக்கிட்டு வந்தாலே கையில் எரணத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் குறைவில்லாமல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோடு இல்லாமல் நம்ம இன்னும் எரணத்தை அதிகப்படுத்தணும், பரக்கத்தை அதிகப்படுத்தணும், நம்ம குடும்பம் செல்வாக்கோடு இருக்கணும் அப்படின்னா இந்த முறைப்படி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கிலடங்காத செல்வத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, புதன்கிழமை லுஹா தொழுதுட்டு குளிச்சுட்டு சுத்தவத்தமாக லுஹா 2 ரக்காயத் 2 4 ரக்காயத்து தொழுவுங்க. தொழுது முடிச்சுட்டு 1000 தடவை யா வஹாப் அப்படின்னு ஓதணும். இது ரொம்ப நேரம் ஆக போகிறது கிடையாது. ஆனால் லுஹா நஃபில் தொழுகணும், அது ரொம்ப முக்கியம். லுஹா நஃபிலோட டைம் 11 மணிக்குள்ளாரே முடிஞ்சிடும். வெயில் காலமாக இருந்துச்சுன்னா 10:45 முடிஞ்சிடும். அந்த டைம்குள்ளே நீங்கள் உங்களுடைய கால வேலைகளை முடிச்சுட்டு சுத்தவத்தமாக குளிச்சுட்டு 2 4 ரக்காயத்து லுஹா நஃபில் 2 ரக்காயத் அப்படின்னு சொல்லி 2 4 தடவை தொழுவுங்க. தொழுதுட்டு யா வஹாப் அப்படின்னு 1000 தடவை ஓதுங்க. அப்படி ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அல்லாஹ் உங்களுக்கு கணக்கிலடங்காத செல்வத்தை கொடுப்பான். இது ரொம்ப அனுபவபூர்வமான ஒன்று. லுஹா நஃபில் நீங்கள் ரெகுலராக தினமும் தொழுகிறீங்க, புதன்கிழமை இல்லாமல் தினமும் தொழுகிறீங்க அப்படின்னா சஜிதாவில் தொழுது முடிச்சுட்டு அதே மாதிரி 2 4 ரக்காய் தொழுவுங்க. தொழுது முடிச்சுட்டு சஜிதாவில் 104 தடவை இந்த பேரை சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு எரணத்தையும் பரக்கத்தையும் அதிகரித்து கொடுக்குறான் ரெகுலராக செய்யும் போது. ஆனால் புதன்கிழமை மட்டும் குளிச்சுட்டு 1000 தடவை 2 4 தடவை தொழுதுட்டு 1000 தடவை நீங்கள் சொல்லும்போது அல்லாஹ் உங்களுக்கு கணக்கிலடங்காத செல்வத்தை கொடுக்குறான். இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களோட கடமையை கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்கு என்னைக்கு பலன் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேருக்கு அவ்வளோ சக்தி உண்டு. மனசை ஒருநிலைப்படுத்தி யா வஹாப் அப்படின்னு 1000 தடவை, தஸ்மனியில் 10 தடவை ஓதனா நமக்கு 1000 தடவை அந்த கவுண்டிங் முடிஞ்சிடும். இது ரொம்ப நேரம் ஆக போகிறது கிடையாது. ஆனால் இந்த டைமுக்கு நிற்கணும், அந்த டைமுக்கு நம்ம தொழுது முடிக்கணும். தொழுது முடித்ததோடு 1000 தடவை அந்த டைமுக்குள்ளாரே நம்ம ஓதி முடிக்கணும்.
அப்படி செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் கேட்குற செல்வத்தோட அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். என்னோட வீடியோவை பார்த்து யார் யார் இதை கடைப்பிடிக்கிறாங்களோ அல்லாஹ் நாயனே அவங்களுடைய துவாவை ஹபுலாக்கி கொடுறா அல்லாவே நான் துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த செல்வத்தை அல்லாஹ் எனக்கும் கொடுக்கணும்னு நீங்கள் துவா செய்யுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும். இதை பார்த்து கடைப்பிடிச்சு அவங்க பலன் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நன்மை ஃபுல்லாக உங்களுக்கு தான் வந்து சேரும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் எந்த வீடியோ வேணுன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க.